அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை ரொம்ப கடுமையா எச்சரித்து விமர்சனம் பண்ணி ஒரு மண்டல குற்றம் மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னாக்கா, சேலம் மாவட்டம் ஓமலூர்ல இருக்கக்கூடிய கண்ணனூர் மாரியம்மன் கோவில், இந்த கோவிலுக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதோடு மட்டும் இல்லாம அந்த நிலங்கள்ல இருக்கக்கூடிய விலை உயர்ந்த கனிம வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது, திருடப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது. இந்த வழக்கு நேற்றைக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் மரியாதைக்குரிய எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்களும் மரியாதைக்குரிய திரு குமரேசன் அவர்களும் விசாரிக்கிறாங்க. அப்ப விசாரணையில நீதியரசர்கள் சொல்றாங்க, அறநிலைத்துறையினுடைய ஜே.சி. சபர்மதி அப்படிங்கிறவங்க ஆஜராகிறாங்க. அவங்களை பார்த்து நீதியரசர்கள் கேட்கிறாங்க, ஏங்க நீங்க அறநிலையத்துறை அதிகாரிகள் கோயில் சொத்தை பாதுகாக்கிறதுக்காக சம்பளம் வாங்குறீங்க, ஆனா கோயிலுக்கு துரோகம் பண்ணலாமா, இப்படி துரோகம் பண்ணலாமா அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. ரொம்ப ஒரு கவனமான வார்த்தை. நீதியரசர்கள் இந்த ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா ரொம்ப கவனத்தோட தான் அதை பரிசீலிப்பாங்க. தொடர்ந்து அறநிலையத்துறையினுடைய வழக்குகளை பாக்குறாங்க, பல வழக்குகள் வருது, பல தீர்ப்புகள் வருது. இது எல்லாம் அதெல்லாம் பரிசீலித்துதான் நீதியரசர்கள் நேற்றைக்கு அந்த வார்த்தையை கவனமா பரிசீலிக்காங்க. அறநிலையத்துறை அதிகாரிகள் துரோகம் செய்கிறார்கள் அப்படிங்கிறது. ஏன்னா அதைத்தான் அவங்க செய்யறாங்க. நீங்க சம்பளம் வாங்கிட்டு கோயில் சொத்தை பாதுகாக்க வேண்டிய அறநிலையத்துறை அதிகாரிகள் இன்னைக்கு கோயில் சொத்தை பாதுகாக்காங்களான்னு அது இல்லை. ஆனா என்ன வேலை பண்றாங்கன்னா, கோயிலுக்குள்ள சஷ்டி கவசம் பாடக்கூடாங்க, சாமி கும்பிடக்கூடாது, சஷ்டி கவசம் பாடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்ற பொண்ணா அவங்க மேல கேஸ் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வைக்க இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். கோயில் சொத்துக்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் அறநிலையத்துறை அதிகாரிகள்ட்ட இல்ல, அறநிலையத்துறை அதிகாரிகள் துரோகம் செய்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு நீதியரசுகள் சொல்லியிருக்காங்க. உண்மையில ரொம்ப வருத்தமான விஷயம். அறநிலையத்துறைங்கிற அமைப்பை எதுக்காக உருவாக்கப்பட்டது? கோயில் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அறநிலையத்துறை. ஆனா பல ஏக்கர் நிலங்கள் இன்னைக்கு காணாமல் போய் கொண்டிருக்குது. நேற்றுக்கு அந்த நீதியரசர்களே சொல்றாங்க, ஏராளமான கோயில் சொத்துக்கள் பறிபோய் உள்ளது. யாருடைய அலட்சியத்தினால்? அறநிலையத்துறை அதிகாரிகளினுடைய அலட்சியத்தால் ஏராளமான கோயில் சொத்துக்கள் பறிபோகி உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம அண்ணன் அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு என்னடான்னா, நாங்க அத்தனை ஏக்கர் நிலத்தை மீட்டோம், இத்தனை ஏக்கர் நிலத்தை மீட்டோம் அப்படிங்கிறாரு. ஸ்டாலின் அதுக்கு மேல நாங்க இத்தனை ஏக்கர் கோயிலினுடைய நிலத்தெல்லாம் கலர் கலரா ரீல் விட்டுட்டு இருக்காங்க. இவங்க சொல்ற அத்தனையும் போய், அத்தனை ஃப்ராடு, முன்னுக்கு பொண்ணு முரணானது. இவங்களுடைய புள்ளி ஓரம்லாம் அந்தந்த நேரத்துக்கு அடிச்சு விடுறது. உதாரணத்துக்கு சொல்றேன், கடந்த 2025 போன வருஷம் ஆகஸ்ட் 30 அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது சொல்றாரு, 7923 ஏக்கர் நிலம், அறநிலையத்துறைக்கு கோயில்களுக்கு சொந்தமான நிலம் 7923 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டதா எப்ப? ஆகஸ்ட் 30, 2025 சேகர் பாபு சொல்றார். 2026 இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்துல 2026 ஜனவரி 5 முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, 7655 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டதா சொல்லுதாரு. ஆகஸ்ட் மாசம் சேகர் பாபு சொல்றாரு 7923 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டதா. இந்த ஜனவரி மாசம் 5 மாசம் கழிச்சு ஸ்டாலின் சொல்றாரு 7655 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டதா சொல்றாரு. ஏன்னா பத்திரிகை செய்திகள் கோயில்ல ஆதாரங்கள் இருக்குது. 4 மாதத்துல இவங்க கணக்குப்படியே பார்த்தா 4 மாதத்துல 268 ஏக்கர் குறைஞ்சிருக்கு. என்ன கணக்கு? ஏங்க ஆகஸ்ட் மாசம் 7923 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டதா சொல்றாங்க. அதே ஜனவரி மாசம் 4 மாசம் கழிச்சு பார்த்தா 7655 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டதா சொல்றாங்க. 4 மாசத்துல 268 ஏக்கர் எங்க காணாம போச்சு? அப்ப என்ன இவங்க வாய்க்கு வந்தபடி அடிச்சு விடுறது? என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் எந்த டேட்டாவும் கிடையாது. இவங்க எந்த இடத்த மீட்டாங்கிறது வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ண முடியுமா? தாக்கல் பண்ணியிருக்காங்களா? இதுல அடுத்த பெரிய காமெடி பாருங்க. ஜனவரி மாசம் ஸ்டாலின் சொல்றாரு 7655 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டதா ஸ்டாலின் சொல்றாரு. பிப்ரவரி மாசம், இப்ப ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பிப்ரவரி மாசம் 17 தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டமன்றத்துல சொல்றார், 8113 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டதா தங்கம் தென்னரசு சொல்றார். சட்டமன்றத்துல பட்ஜெட் தாக்கல்ல சொல்றார், அறநிலையத்துறையினுடைய இடங்கள் 8113 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டதா சொல்றாரு. எப்ப? பிப்ரவரி 17. அதுல இருந்து 6 நாள் கழிச்சு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பிப்ரவரி 24
பிப்ரவரி 24 அறநிலையத்துறை ஒரு அறிக்கை வெளியிடும். அது என்னன்னா 8100 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டதா சொல்றாங்க. 6 நாள்ல 3 ஏக்கர் நிலம் குறையுது. சட்டமன்றத்தில் அவர் சொல்றாரு 8113 ஏக்கருங்காரு. அடுத்த 4 நாள் கழிச்சு அறநிலையத்துறை சொல்லுது 8100 ஏக்கர் நிலம் மீட்கப்படும். என்ன கணக்கு? இவங்க எவ்வளவு நிலம் மீட்டாங்க? எந்த கணக்கும் கிடையாது. சும்மா வாய்க்கு வந்து இந்த ஒரு படத்துல சொல்றாங்க 2000 4000 6000 10,000 இந்த பைத்தியங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஒரு படத்துல காமெடி வருமா இல்லையா? அத மாதிரிதான் இவங்களும் அடிச்சு விட நம்மளெல்லாம் பைத்தியம் நினைச்சுக்கிட்டு இவங்க 7,000 ஏக்கர் நிலத்தை மீட்டும், 8,000 ஏக்கர் நிலத்தை மீட்டும், 10,000 ஏக்கர் நிலத்தை கடைசியில பார்த்தா அறநிலையத்துறையில போய் பார்த்தா பிம்பிளிக்கா பியாப்பி இந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இங்க அறநிலையத்துறையினுடைய ஏக்கர் நிலங்கள் அவ்வளவும் ஆக்கிரமிப்புல இருக்கு. இதை நான் சொல்லல, உயர் நீதிமன்றம் வருத்தப்படுது. பல ஏக்கர் நிலங்கள் அறநிலையத்துறையினுடைய நிலங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளது. அதை வந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்கல அப்படிங்க. ஆனா இந்த முதலமைச்சரும் அறநிலையத்துறை அமைச்சரும் வருவாய்த்துறை அமைச்சரும் அறநிலையத்துறை ஆளாளுக்கு ஒவ்வொரு நம்பர் சொல்றாங்க. அப்ப இவங்க கிட்டே இவங்க சொல்ற புள்ளி விவரங்கள் எல்லாம் நம்ப தகுந்த புள்ளி விவரங்கள் இல்லை. இவங்களுடைய புள்ளி விவரம் அத்தனையும் பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம் அப்படின்னு தானே சொல்ல தோணுது. இவங்க சொன்ன விவரங்களே பாருங்க. நான் கணக்கெடுக்கிறது எல்லாமே இந்த 6 மாசத்து ஏடுகள். இதுக்கு முன்னாடி கொடுத்த புள்ளி விவரங்கள் எல்லாம் போய் பார்த்தா இன்னும் இவங்க தங்குவா இருக்கலையும் கேவலம் அல்ல. ஒரு புள்ளி விவரத்தை கூட பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்பாங்க. நீ சொல்றதே பொய். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொல்றது பொய், ஃப்ராடு. ஸ்டாலின் அதுக்கு ஒத்து ஊதுறது அதை விட பொய், ஃப்ராடு. அந்த பொய்யவாது பொருந்த சொல்லணும்ல. 4 மாசத்துக்கு முன்னாடி 7,923 ஏக்கருங்க. அடுத்து 4 மாசம் கழிச்சு 7,655 ஏக்கருங்க. அடுத்து 10 நாள்ல சட்டசபையில பார்த்தா 8,113 ஏக்கருங்க. அடுத்து 6 நாள் கழிச்சு பார்த்தா அறநிலையத்துறை 8,100 ஏக்கர். என்னங்கடா கேட்கிறவன் கேனையா நினைச்சிட்டு இருக்கான். இந்துக்களை கேனையா நினைச்சிட்டு இருக்கான். இந்து ஆலயங்கள்ல போய் இந்த அறநிலையத்துறை திமுக அரசு உட்கார்ந்து சூறையாடி கொண்டிருக்கிறது. இவர்கள் சொல்ற புள்ளி விவரம் அத்தனையும் பொய், ஃப்ராடு. இது எதையுமே நம்ப தகுந்தது இல்லை. இவர்கள் கொடுத்த அறிக்கைக்குள்ளேயே இவ்வளவு பெரிய முரண்பாடுகள் இருக்கிறது. அறநிலையத்துறை என்பது இந்துக்களினுடைய ஆலயங்களினுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இன்னும் ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாட்சிங் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு நாய். ஆனா இந்த கண்காணிக்கக்கூடிய நாய் என்ன பண்ணுது? இன்னைக்கு வீட்டுக்குள்ள புகுந்து வேட்டையாடி கொண்டிருக்கிறது. வெளியில வாசல்ல உட்கார்ந்து கண்காணிக்க வேண்டிய நாயை வேட்டையாடக்கூடியதாக ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு உருவாயிருக்கு. அறநிலையத்துறை பாதுகாக்க வேண்டிய அறநிலையத்துறை அதிகாரிகள் துரோகம் செய்கிறார்கள் அப்படிங்கிற உயர்நீதிமன்ற நீதியரசர்களுடைய வார்த்தை அறநிலையத்துறையினுடைய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அறநிலையத்துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் செருப்படி. எத்தனை தடவை இவங்களுக்கு எத்தனை தீர்ப்புகள்ல இந்த அறநிலையத்துறைய மண்டையில குட்டினாலும் இந்த அறநிலையத்துறை திருந்துவதாக தெரியவில்லை. உண்மையிலேயே அறநிலையத்துறை ஆலயங்களை விட்டு வெளியேறினால்தான் ஆலயங்களுக்கும் விமோச்சனம், ஆலய சொத்துக்களுக்கும் விமோச்சனம். இந்த அரசாங்கம் இருக்கிற வரை அறநிலையத்துறை திமுக அரசாங்கம் ஆலயத்தை விட்டு வெளியேறாது. முதலில் இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆலயங்களும் ஆலய சொத்துக்களும் பாதுகாக்கப்படும். இந்துக்கள் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.